எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸ்ல தன்னைத்தான் எப்படி சொல்றது, எனக்குன்னு எப்படி சொல்றது, என்ன அப்படிங்கறதெல்லாம் எப்படி மென்ஷன் பண்றது, சென்டென்சஸ்ல எப்படி எல்லாம் வருங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்த்துட்டோம். அதை செக் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஐ பட்டன்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல நீன்னு எப்படி சொல்றது, உன்கிட்ட, உனக்கு, உங்களுக்கு, உங்ககிட்ட, இந்த மாதிரி எல்லாம் மரியாதையோடவும் எப்படி சொல்றது, அப்ப எப்படி சென்டென்சஸ் மாறும். இதுவே பாஸ்ட் டென்ஸ்ல பேசும்போது அதே நீ வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும், சென்டென்சஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன, மத்தவங்களை சுட்டி காட்டி நம்ம சொல்லும் போது அதை நம்ம கரெக்டா சொல்லணும் இல்லையா? அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம இப்போ கிளாஸா ஆரம்பிச்சிடலாம். நீ எங்க போற, தும். நீ அப்படிங்கறதுக்கு தும்முன்னு யூஸ் பண்ணிக்கணும். கஹா அப்படின்னா எங்க, எங்கேன்னு கேட்கறதுக்கு கஹா. ஜானா போறது, ஜாரஹே ஹோ போகிறாய், எங்க போய்கிட்டு இருக்க, போய்கிட்டு இருக்க அப்படிங்கறது எங்க போற, இததான் ஜாரஹே ஹோ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே தும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா ஹோ அப்படின்னு தான் முடியணும். இந்த இடத்துல நம்ம மரியாதை எதுவும் கொடுக்கல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நம்ம நீ எங்க போற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் பாருங்களேன். இல்ல ஒரு வயசுல சின்னவங்க கிட்ட எல்லாம் யூஸ் பண்றதுக்கு தான் இந்த தும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. பெரியவங்க கிட்ட மரியாதை கொடுக்கணும், இல்ல புதுசா யாரையாவது பாக்குறீங்க அப்படிங்கும் போது இந்த தும்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க கூட வேலை பாக்குறவங்க கிட்ட எல்லாம் தும்முங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். நீ அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். நீ எங்க போகிறாய், தும் கஹான் ஜா ரஹே ஹோ. நீ, நீங்க, இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி வரும், இது எல்லாமே நம்ம சென்டென்சஸோட நம்ம பார்ப்போம். சென்டென்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கறத எக்ஸாம்பிள்ஸோட தான் நம்ம பார்ப்போம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீன்னு யூஸ் பண்ணும்போது தும்முன்னு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கக்கும் அதுக்கான வார்த்தை இருக்கு. அது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். இன்னொரு வார்த்தையும் இருக்கு. அது எந்த ஒரு காரணத்தினாலையும் யூஸ் பண்ணிடக்கூடாது. நீக்கும் நீங்கக்கும் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை சுட்டி காட்டி நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு செகண்ட் பர்சன் நம்ம சொல்லும் போதுதான் இந்த நீ, நீங்கங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கிறதுக்கு தும் யூஸ் பண்ணிக்கலாம். பஹுத் அப்படின்னா ரொம்ப, சுந்தர் ஹே அப்படின்னா அழகா இருக்கிறாய் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஹேன்னு முடிச்சா இருக்குன்னு அர்த்தம். ஹே அப்படின்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சுந்தர்னா அழகா, சுந்தர் ஹேன்னா அழகாய் இருக்கிறாய். நீ சாப்பாடு சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா, இது பாத்தீங்கன்னா ஒரு கடந்த காலத்தை முடிஞ்சிருச்சா இல்லையா, கடந்த காலம் மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல தும்ங்கிற வார்த்தை என்னவா மாறி இருக்குன்னு பாருங்க. அதுவும் இந்த சென்டென்ஸ் ஒரு கேள்வின்னு இண்டிகேட் பண்றதுக்காக கியாங்கிறத முன்னாடி போட்டுட்டோம். ஹிந்தியில கேள்வின்னு இண்டிகேட் பண்றதுக்கு நம்ம கடைசியில கேட்க முடியல. நம்ம இங்க சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியா கேட்போம். ஹிந்தியில இந்த இடத்துல ஆரம்பத்திலேயே இது ஒரு கேள்வி அப்படின்னு சொல்றதுக்கு கியான் போட்டுட்டாங்க. தும்முங்கிறது பாருங்க தும்னே அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லும் போது அந்த தும்முங்கிறது தும்னேன்னு சொல்லி மாறிடும். கானா காயா, கானானா சாப்பாடு, காயான்னா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் காயா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீ சாப்பாடு சாப்பிட்டியா, கியா தும்னே கானா காயா. மரியாதையோட ஒரு செகண்ட் பர்சன் சொல்றதுக்கு நீங்கன்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. அதுக்கு ஹிந்தியில ஆப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க, ஆப் கேசே ஹே. இதே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், தும் கேசே ஹோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். தும்னு ஆரம்பிக்கும் போது ஹோன்னு தான் முடியணும். ஆப்னு ஆரம்பிக்கும் போது ஹே அப்படின்னு சொல்லிதான் முடியணும். ஹேனா வெறும் ஹே, HAI, வெறும் ஹேனா இருக்குன்னு அர்த்தம். ஹே அப்படின்னு சொல்றது எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னு மரியாதையோட சொல்றதுதான் அந்த ஹே அப்படிங்கிறது. நீங்கன்னு ஆரம்பத்திலையும் ஆப் அப்படின்னு சொல்லியாச்சு மரியாதையோட. ஹே இருக்கீங்க, மரியாதையோட அந்த ஹே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆப் கேசே ஹே, இது ரொம்ப ரொம்ப நார்மலானது. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப காமனா நம்ம கேட்கக்கூடியதுதான். எப்படி அப்படிங்கிறதுக்கு மீனிங் கேசே, நீங்க எப்படி இருக்கீங்க, ஆப் கேசே ஹே.
ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. இங்க நீங்கன்னு சொல்லியிருக்கோம். ப்ளீஸுங்கிறது நார்மலா அப்படியே போட்டுக்கோங்க. இப்ப நீங்க அதுக்கு ஆப். ஓகே, உட்காருங்க. பைத்தியே. உட்காருங்க அப்படிங்கறதுக்கு பைத்தியே அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காரு அப்படின்னு மட்டும் சொல்லணும்னா பைட்டோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. மரியாதையோட சொல்றதுக்காக தான் பைத்தியே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏ அப்படின்னு முடிஞ்சாலே நம்ம மரியாதையோட சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் ஆப் பைத்தியே. நீங்க உட்காருங்க. ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. நீங்க எனக்கு உதவ முடியுமா? இது வரைக்கும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்தோம். ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. அதுல வந்து ரெண்டாவதா இன்வால்வ் ஆச்சு நீங்கங்கிறது, ரெண்டாவது வார்த்தையா இருந்துச்சு. ப்ளீஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க, அங்க எல்லாமே ஆப்ன்னு தான் இருந்துச்சு. இப்போ நீங்க எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்க உதவ முடியுமான்னு நம்ம கடைசியா கேள்வி அப்படிங்கறது மாதிரி முடிக்கிறோம் பாருங்களேன். இப்ப நமக்கு தெரியுது முடியுமான்னு ஏதோ கேக்குறாங்க அப்படின்ட்டு வந்து தெரியுது. இதே ஹிந்தியில எப்படின்னா கியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க. அப்போ அது ஒரு கேள்வி அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்காக கியா ஆப், அதாவது என்ன உங்களால அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கேள்வின்னு இண்டிகேட் பண்றதுக்காக கியான் ஃபர்ஸ்ட் போட்டுடுறாங்க. ஆப், ஆப்னா நீங்க, மேரி அப்படின்னா எனக்கு, மதத்னா ஹெல்ப், கர் சக்தே ஹே அப்படின்னா செய்ய முடியுமா, பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஹேன்னு சொல்லிதான் கேட்டிருக்காங்க. ஹோ இல்ல ஹேவோ எல்லாம் போடல. ஹேன்னா பண்ண முடியுங்களா அப்படிங்கிற மாதிரி மரியாதையோட கேட்கறதுக்கு தான். ஆப்னு ஆரம்பிச்சுட்டாலே ஹேன்னு தான் முடியும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். क्या आप मेरी मदद कर सकते हैं? இங்க மதத் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்றாங்க. மதத்னா ஹெல்ப், உதவுறதுக்கு தான் மதத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை பெண் வார்த்தையா கன்சிடர் பண்றதுனால மேரின்னு யூஸ் பண்ணி இருக்கிறாங்க முன்னாடி, மேரான்னு யூஸ் பண்ணல. ஹிந்தியில மோஸ்டா நிறைய இடங்கள்ல, மோஸ்டா கிடையாது, எல்லா இடங்கள்லயுமே ஒரு பெண் வார்த்தையா ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்றாங்களா, அதை பேஸ் பண்ணிதான் மேராவா மேரியா இல்ல மேரேனா ப்ளூரல் அந்த மாதிரி இல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல், இதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, ஐ பட்டன்லயும் இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. क्या आप मेरी मदद कर सकते हैं? நீங்க எனக்கு உதவ முடியுமா? சரி, இது வரைக்கும் நீங்க அப்படிங்கறது மட்டும்தான் வந்துச்சு. இங்க நீங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப நீங்க எல்லோரும்ங்கிறதுக்கு ஒரு வார்த்தையா போடுவாங்க. அதுதான் இங்க போட்டிருக்கிறேன் பாருங்க. ஆப் லோக். இந்த லோக் அப்படின்னாலே எல்லோரும்னு அர்த்தம். நீங்க எல்லோரும் ஏன் அங்க போனீங்க, ஏன் அங்க போனீங்க, ஏன் அப்படிங்கறதுக்கு கியூன்னு சொல்லுவாங்க. வஹா, இந்த இடத்துல வஹான்னு போட்டாங்க. அங்க ஏன் போனீங்க, கியூ கயே. கியூன்னா ஏன், கயேன்னா போனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப் லோக் வஹா கியூ கயே? நீங்க எல்லாரும் ஏன் அங்க போனீங்க? ரெண்டு வார்த்தையை தான் இவ்வளோ வாக்கியங்கள் வச்சு நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் இன்னொரு பர்சனை சுட்டி காட்டி பேசும்போது நீன்னு சொல்லும் போது என்ன சொல்லணும், நீங்கன்னு சொல்லும் போது என்ன சொல்லணும் அப்படிங்கறது தான் பார்த்தோம். நீங்கிறது ரொம்ப கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்ல நம்மளை விட ஜூனியர்ஸ், ஆஃபீஸ்ல ஜூனியர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும் போது நம்மளை விட வயசுல சின்னவங்க அவங்க கிட்ட எல்லாம் நீ அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும் பெரியவங்க கிட்ட. இல்ல புதுசா யாரையாவது பாக்குறோம் அப்படிங்கும் போது நம்ம நீன்னு சொல்ல மாட்டோம், நீங்கன்னு தான் சொல்லுவோம். நம்ம வயசு சின்னவங்களா இருந்தாலுமே புதுசா பார்க்கும்போது நீங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கும் போது ஆப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும். இந்த விஷயம் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். தும்னு ஆரம்பிச்சாலே ஹோன்னு தான் முடியணும். ஆப்னு ஆரம்பிச்சா ஹே அப்படின்னு சொல்லி முடியணும். ஹே அப்படின்னு சொல்லி முடியறது இருக்கீங்க அப்படின்னு சொல்றது மாதிரி, மரியாதையோட முடிக்கிறது மாதிரி. ஹோன்னா ஜஸ்ட் நார்மலா இருக்க, வா போ அந்த மாதிரி முடிக்கிற மாதிரி தான் இந்த ஹோ அப்படிங்கிறது. தும்முன்னு ஆரம்பிச்சா ஹோன்னு தான் முடியணும், ஆப்னு ஆரம்பிச்சா ஹே அப்படின்னு தான் முடியணும். ஒரு வார்த்தைய மட்டும் நீங்க எந்த காரணத்தினாலையும் எங்கேயுமே யூஸ் பண்ணிடவே கூடாது. ஏன் அப்படின்னா அது பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்திரலாம். இது வந்து தும்னு நம்ம நீன்னு சொல்றோம் பாருங்களேன், அதே அர்த்தம் தான். அதாவது மத்தவங்களை சுட்டி காட்டி சொல்லும் போது அந்த மாதிரி அர்த்தம் தான்.
ஆனா இது ரொம்ப 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 குட்டி பொடி பசங்களை கூப்பிடும்போது தூன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப கோவமா இருக்காங்க, சண்டை போடும்போது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது தான் தூங்குற வார்த்தையே யூஸ் பண்ணுவாங்க. அதனால இது வந்து நம்ம டிக்ஷனரியில இருந்தே வந்து எடுத்தாச்சு. நான் இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கிறது எல்லாமே தும் எப்படி மாறும், அதுக்கு எப்படி எல்லாம் பேசலாம், அது பிரச்சனை இல்லை, மீடியமான மரியாதை நம்ம கொடுக்கறது மாதிரி. ஆப் அப்படிங்கும் போது அது என்ன மாதிரி எல்லாம் சென்டென்சஸ்ல மாறும் அப்படிங்கிற இந்த 2 இது மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து நமக்கு வேண்டவே வேண்டாதது இந்த வார்த்தை தூ அப்படிங்கிறது. இது வரைக்கும் ஜஸ்ட் சுட்டி காட்டுறத மட்டும்தான் சொன்னோம். நீ, நீங்க. இப்போ உன் அப்படின்னு சொல்லணும் மத்தவங்களோடத. இது உன், இது உன்னுடையது அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு என்ன சொல்லணும்? துமாரா அப்படிங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். துமாரா போன் பஜ் ரஹா ஹே. உன் போன் ரிங் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். மத்தவங்கள பார்த்து உன் போன் ரிங் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. துமாரா உன் போன் ரிங் ஆகுது, பஜ் ரஹா ஹே. ரிங்க்கு தான் பஜ்ன்னு சொல்லியிருக்காங்க. பஜ் ரஹா ஹேன்னா ரிங் ஆகுது அப்படின்ட்டு. உன் சகோதரன் எங்க, உன் தம்பி எங்க, அந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம்ல. துமாரா பாய் கஹா ஹே. துமாரா அப்படின்னா உன், இல்லைன்னா உன்னுடைய. பாய், பாய்னா சகோதரனுக்கு பாய்ன்னு சொல்லுவாங்க. தம்பி அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்கும் பாய்ங்கிறத சொல்லுவாங்க. அண்ணான்னா பையான்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பையான்லாம் கூப்பிடுவோம் பாருங்களேன். பையானா அண்ணா. கஹா ஹே, கஹான்னா எங்க, கஹா ஹே எங்க இருக்காங்க அப்படிங்க. ஹேன்னா இருக்கிறது, இங்க எங்க இருக்கு அப்படி எங்க இருக்கான் அப்படிங்கிறதுதான் கஹா ஹே. துமாரா பாய் கஹா ஹே, உன் சகோதரன் எங்க. சரி, இப்ப நம்ம தமிழ்ல உன் அப்படிங்கும் போது எப்பவுமே அது உன்தான். உன் தங்கச்சி எங்கன்னு கேட்கும் போதும் உண்டா, உன் அண்ணா எங்கன்னு கேட்கும் போதும் உண்டா, உன் புக் இங்க இருக்குது பாரு அப்படின்னு சொல்லும் போதும் உண்டா, இல்ல உன் போன் ரிங் ஆகுது, எல்லாத்துக்கும் உண்டா. இது உன் வீடு அப்படிங்கும் போது அந்த உன்னுடைய இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஹிந்தில இந்த துமாராங்கிறது துமாரி அப்படின்னு சொல்லி மாறும். எப்ப மாறும்னா அடுத்த வார்த்தை இருக்கு பாருங்களேன். அந்த வார்த்தை ஆண் வார்த்தையா பெண் வார்த்தையா அப்படிங்கறத பாக்கணும். இந்த இடத்துல பெஹன் அப்படின்னு இருக்கு. பெஹன் அப்படின்னா சகோதரி. சகோதரி இங்கன்னு கேக்குறாங்க. சகோதரிங்கிறது யாரு? ஒரு பெண். அதுவும் இந்த வார்த்தைய வந்து பெண் வார்த்தை, பெண்ணுன்னு டைரக்டாவே தெரியுது. அதனால இங்க வந்து துமாரி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க. துமாரி பெஹன் கஹா ஹே. இதுக்கு முன்னாடி பாய் கஹா ஹே அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது ஆணை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அந்த வார்த்தையும் ஆண் தான், ஏன்னா ஆணை பத்தி தான் பேசுறாங்க. அதனால அங்க துமாரான்னு யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி போன் ரிங் ஆகுது அப்படிங்கும் போதும் துமாரான்னு தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்ப அடுத்ததை பாத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா உன் பேர் என்ன. நம்ம எப்பவுமே உன் பேர் என்ன, எப்பவுமே அது பொண்ணை பார்த்து கேட்டாலும் சரி, பையனை பார்த்து கேட்டாலும் சரி, யாரை பார்த்து கேட்டாலும் உன் பேர் என்னன்னு தான் கேட்போம். இங்க துமாரா நாம் கியாஹே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பையனை பார்த்து கேட்டாலும் பொண்ணை பார்த்து கேட்டாலும் துமாரா நாம் கியாஹேன்னு தான் கேட்பாங்க. துமாரின்ட்டெல்லாம் மாறாது. பொண்ணை பார்த்து கேக்குறாங்களே அப்படி அப்ப வந்து துமாரின்னு மாறணுமே அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸே இங்க வேர்டுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. நாம் அப்படிங்கிற வார்த்தை, பெயருக்கு நாம்னு சொல்லுவாங்க ஹிந்தில. நாமுங்கிற வார்த்தை ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதனால துமாரான்னு தான் எப்பவுமே கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி பாயின்லாம் சொன்னோம்ல, அண்ணாவை பத்தி பேசுறாங்க, தங்கச்சின்ன பெஹன் பத்தி பேசுறாங்க அப்படின்லாம் சொன்னோம்ல. அங்க அந்த வார்த்தைகளும் ஆண் வார்த்தை பெண் வார்த்தை அப்படிங்கறதுனாலதான் அதுக்கேத்த மாதிரி மாறிடுச்சு. இப்ப பாய் பையான்னா துமாரா, பெஹன் சகோதரி அப்படிங்கும் போது துமாரி. இங்க நாம் அப்படிங்கிற வார்த்தை ஆண் வார்த்தையா இருக்கு. அதனால துமாரா நாம் கியா ஹே. ஏ கர் துமாரா ஹே. ஏ கர் அப்படின்னா வீடு. இந்த வீடு உன்னுடையது அப்படின்னு சொல்லுவோம். அது யார் வீடா இருந்தாலும் சரி. இங்க துமாரான்னு யூஸ் பண்றதுக்கு காரணம், ஒரு பொண்ணை பார்த்து சொல்லும் போதும் துமாரான்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. துமாரின்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. பொண்ணை பார்த்து சொல்றோமே இது பொண்ணோட வீடாச்சு அப்படின்னு சொல்லி துமாரின்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இங்க ஹிந்தியில கர்னா வீடு, கருங்கிற வார்த்தை ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ வார்த்தைக்கு தான் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. வார்த்தையா ஆண் வார்த்தையா பெண் வார்த்தையா அப்படிங்கும் போது
அது வந்துட்டு துமாரா அப்படின்ட்டு ஆயிடும். அதனால கர்னா ஒரு ஆண் வார்த்தை, அதனால துமாரா. ஏ கர் இந்த வீடு, துமாரா ஹே உன்னுடையது. ஆண் வார்த்தைக்கான எக்ஸாம்பிளை மட்டும் பார்த்தோமே, ஒரு பெண் வார்த்தைக்கான எக்ஸாம்பிள் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இங்க கொடுத்துருக்கிறேன். இந்த புக் உன்னுடையதான்னு கேட்கிறோம். உன்னுடையதுன்னு சொல்ல உன்னுடையதா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அதுக்கு உன்னுடையதான் கேள்வி கேட்கிறோம் இல்லையா? கேள்வி கேட்கறத இண்டிகேட் பண்றதுக்காக ஹிந்தியில ஃபர்ஸ்டே கியா அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. கியா ஏ கிதாப் துமாரி ஹே. இங்க துமாரின்னு வர்றது காரணம் என்னவா இருக்கும் நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணியிருப்பீங்க. கிதப் அப்படின்னா புக்குங்கிற வார்த்தை ஒரு பெண் வார்த்தையா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால துமாரி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஏ கிதப் துமாரி ஹே. கியா ஏ கிதப் துமாரி ஹே. இந்த புக்கு உன்னுடையதா. இதுவே பன்மையா இருந்தாலும், இது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏன் நான் இப்ப சொன்னேங்கிறது அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். துமாரி கிதபேன்னா புக்ஸ். இந்த புக்ஸ் எல்லாம் உன்னோடதா அப்படிங்கும் போதும் துமாரின்னு தான் வரும். இந்த துமாரி மாறவே மாறாது. இப்போ உன் அம்மா எங்க? துமாரி மாதாஜி கஹா ஹே. மரியாதை கொடுத்துட்டோம். மாதாஜின்னு சொல்லி மரியாதை கொடுத்துட்டோம். துமாரின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாதாஜிங்கிறவங்க ஒரு பெண். அந்த வார்த்தையும் பெண் வார்த்தையா தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கறதுனால துமாரி மாதாஜி கஹா ஹே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். இங்கேயும் துமாரின்னு தான் இருக்கு. இங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், மாதாஜின்னு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், அவ்வளவுதான். மத்தபடி துமாரிங்கிறது அப்படியே தான் இருக்கு. இப்ப நான் மென்ஷன் பண்ணதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. துமாரி மாதாஜி கஹாஹே அந்த இடத்துல ப்ளூரலா இருந்துச்சு. எப்போ புக்ஸ் அப்படின்னு சொல்லும் போதும் துமாரிங்கிறது அப்படியே தான் இருந்துச்சு. அதை நோட் பண்ணிக்கோங்க. மாதாஜி அதாவது ஒரு பெண் ஒரு அம்மா அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம பேசுறோம் இல்லையா? மாதாஜின்னு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டோம். மற்றபடி இந்த துமாரி அப்படியே தான் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. துமாரி மாதாஜி கஹாஹே. உன் அம்மா எங்க? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உன் அப்பா எங்க இதுல துமாரே பித்தாஜி கஹாஹே. துமாராங்கிறது துமாரேவா மாறி இருக்கும். நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க துமாரி வரவே வராது. பிதாஜின்னா யாரு? அப்பாவை தான் சொல்றோம். பிதா அப்படிங்கிறது ஒரு ஆண் வார்த்தை, அப்பாவை சொல்றோம் ஆண் அப்படிங்கும் போது பிதாஜின்னு மரியாதை கொடுத்துட்டோம். இன்னுமே மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த துமாரா அப்படிங்கிறது துமாரே அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இதுல என்ன தெரியுதுன்னா ஆண் வார்த்தை மரியாதை கொடுக்க கூடியதா இருந்தது அப்படிங்கும் போது துமாரேவா மாறும். இதே மாதாஜி அப்படிங்கும் போதும் பெரியவங்களை பத்தி தான் பேசுறோம், அங்க மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் இந்த வேர்டுல கிடையாது. துமாரி எப்பவுமே துமாரியா தான் இருக்கும். அது மரியாதை கொடுக்கணுமா இருந்தாலும் சரி, இல்ல பன்மையா இருந்தாலும் சரி, எப்பவுமே அது ஒரு பெண் வார்த்தை. பெண்ணை பத்தி பேசுறாங்க இல்லைன்னா பெண் வார்த்தை அப்படின்னா அது எப்பவுமே துமாரியா தான் இருக்கும். அது எந்த சேஞ்சுமே மாறவே மாறாது. ஆனா இந்த ஆண் வார்த்தைக்கு மட்டும் மரியாதை கொடுக்க வேண்டியதா இருந்ததுன்னா துமாரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. துமாரே பிதாஜி கஹாஹே. அதாவது ரொம்ப ரெஸ்பெக்டோட உங்க அப்பா எங்க அப்படின்னு கேக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது வேற வார்த்தை இருக்கு, அது நம்ம கடைசியில பாக்கலாம். இது இன்னும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறது. துமாரே பிதாஜி கஹாஹே அப்படிங்கும் போது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கூட அதிகமா கொடுத்து கேக்குறது மாதிரி. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் துமாரே தான் யூஸ் பண்ணிருப்பேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்ப வருவாங்க? துமாரே தோஸ்த் கப் ஆ ரஹே ஹே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். இங்க ஹேன் யூஸ் பண்ணிருக்கறனால ஓகே இவங்க மரியாதை கொடுக்கறதுக்காக இப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுவே உன் ஃப்ரெண்ட்ஸ் அது அப்படிங்கும்போது ப்ளூரல் ஆகுது. ஃப்ரெண்டுங்கிற வார்த்தை இங்க தோஸ்துங்கிறது ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அது பன்மை ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட தோஸ்த் அப்படின்னு பன்மை ஆகிறதுனால துமாரே தோஸ்த் கப் ஆ ரஹே ஹே பன்மை ஆகிறதுனாலதான் அங்க ரஹே அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. ரஹான்னு யூஸ் பண்ணல, இல்ல ரஹின்னு யூஸ் பண்ணல. இந்த வார்த்தைய அந்த தோஸ்துங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, எதை பத்தி பேசுறோம்? அந்த தோஸ்த பத்தி தான் பேசுறோம். அந்த தோஸ்த் அப்படிங்கிறது ஒரு பன்மையா இருக்கு, அதுவும் ஒரு ஆண் வார்த்தை பன்மையா இருக்கு அப்படிங்கறத அந்த வார்த்தைய பேஸ் பண்ணி தான் இந்த
வார்த்தைகள் வந்து மாறுது பாருங்களேன். ஆண் வார்த்தைக்குன்னா இப்படி, பெண் வார்த்தைக்குன்னா இப்படி, ஆண் வார்த்தை பன்மையா இருந்துச்சுன்னா இப்படி, அது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வரும். அதனாலதான் இந்த இடத்துல ரஹேன்னா அந்த பன்மைக்கு மென்ஷன் பண்றதுக்காக தான் ரஹேன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ரஹான்னா ஒரு ஆண், வெறும் ஆணை பத்தி, தோஸ்த் ஒரே ஒரு ஃப்ரெண்டை பத்தி சொல்றாங்கன்னா ரஹான்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்ல வந்துட்டு மாதாஜி அப்படின்னா அந்த இடத்துல ரஹி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்க அம்மா எப்ப வராங்க அப்படிங்கும்போது துமாரி மாதாஜி கப் ஆ ரஹி ஹே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரஹேஹேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்க ரஹேஹேன்னு சொன்னதுக்கு காரணம் அங்க துமாரே ஏன் ஆகுது, தோஸ்துங்கிற வார்த்தை பன்மையா இருக்கு அப்படிங்கிற, தோஸ்துங்கிற வார்த்தை ஆண் வார்த்தை, அதுவும் பன்மையாகுது அப்படிங்கறதுனால துமாரே. அதனாலேயே தான் ரஹே அப்படிங்கிற அதே கான்செப்ட் தான் வந்து வரும். துமாரேங்கிறது எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஆண் வார்த்தை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கொடுக்கணும் அப்படிங்கும் போது, இல்லைன்னா அந்த ஆண் வார்த்தை பன்மையா இருக்கு அப்படிங்கும் போது துமாராங்கிறது துமாரே அப்படின்னு சொல்லி மாறிடும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த துமாரேவா ஏன் மாறிச்சோ அதே மாதிரிதான் இங்க ரஹாவோ ரஹியோ வரல, ரஹேவா வந்து மாறி இருக்கு. அதே கான்செப்ட் தான் இதுக்கும். கப் அப்படின்னா எப்போ வராங்க அப்படிங்கிறது தான் ஆ ரஹேஹே அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம். உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? இங்க 2 வார்த்தை இருக்கு, நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம். நாமுக்கும் அதாவது ஆண் வார்த்தை தானே கன்சிடர் பண்ணுவாங்க, தோஸ்துக்கும் ஆண் வார்த்தை தானே கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ப எதை ப்ரியாரிட்டி எடுப்பாங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன் கூட உங்களுக்கு வரலாம். இங்க எதை பத்தி பேசுறாங்க, தோஸ்த்னா ஃப்ரெண்டை பத்தி பேசுறாங்க. தோஸ்துங்கிறது ஆண் வார்த்தை. ஒரு ஆண் வார்த்தை மரியாதை கொடுக்க வேண்டியதா இருந்தா துமாரேன்னு மாறும். அப்படி இல்லைன்னா பன்மையா இருந்தாலும் துமாரேன்னு மாறும். இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல பன்மையா இருந்துச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்ப வருவாங்க அப்படின்னு கேட்கும்போது பன்மையா இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சது. அதனால துமாரே அப்படின்னு மாறி இருந்தது. அந்த வராங்க அப்படிங்கறதுலயும் ரஹே அப்படின்னு சொல்லி மாறி இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணிதான். இப்ப இங்க தோஸ்துக்கா நாம் கியா ஹே, கியா நாம் ஹே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறது கிடையாது, ஒரு ஃப்ரெண்டை பத்தி தான் பேசுறாங்க. ஆனா அந்த தோஸ்துங்கிறது ஆண் வார்த்தை. அந்த ஆண் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறதுனால துமாரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல மரியாதை கொடுக்க வேண்டாம், ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க உங்களுக்கும் தெரியும் அப்படிங்கும் போது, இல்ல கொடுக்க தேவையில்லை அப்படிங்கும் போது துமாரான்னு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா இங்க மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். துமாரே தோஸ்த் கா உன் ஃப்ரெண்டோட பேர் என்ன? கியா நாம் ஹே. என்ன அப்படிங்கிறதுக்கு தான் கியா நாம் ஹேன்னு பேர் என்ன, கியா நாம் ஹே. அதே கான்செப்ட்ஸ்ல துமாராக்கு பதிலா தேரா தேரி தேரே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து கண்டிப்பா இந்த வார்த்தைகளை எல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. உங்க டிக்ஷனரியில இருந்து உங்க மெமரியில இருந்து இதை வந்து எடுத்துடுங்க. இப்ப ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு குட்டி குழந்தை, ஒரு இப்பதான் பிறந்த குழந்தைய வச்சு ஏமேரா ஓ தேரா அப்படின்லாம் சொல்றோம்னா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது என்னோடது இது உன்னோடது அப்படின்ட்டுலாம் விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ யூஸ் பண்ணலாம். நம்ம அக்கா குழந்தைங்க அவங்கள எல்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனா இதை நீங்க வந்து காமனாலாம் யூஸ் பண்ணிடாதீங்க. திட்டுற மாதிரி எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா சுத்தமா மரியாதையே எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. அதனால இந்த வார்த்தைகளை எல்லாம் வந்து கிடையாது, யூஸ் பண்ண கூடாது. ஓகே, இப்ப நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது, துமாராக்கு பதிலா ஆப்கான்னு யூஸ் பண்ணிக்கோங்க. துமாரிக்கு பதிலா ஆப்கி, துமாரேக்கு பதிலா ஆப்கே. ரொம்ப மரியாதை கொடுக்கணும். பெரியவங்களை பார்த்து நீங்க பேசுறீங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கும் போது எங்க எல்லாம் துமாரான்னு இருந்ததோ அங்க எல்லாம் ஆப்கா, துமாரிக்கு பதிலா ஆப்கி, இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்ல புதுசா யாராவது பாக்குறீங்க அப்படிங்கும் போது இதே கான்செப்ட் தான், ஆப்கா ஆப்கி ஆப்கே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும் ஆப்கா ஆப்கே ஆப்கேக்கு தான் புதுசா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம துமாரா துமாரி துமாரேக்கு கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ்லயே நீங்க ஒரு தடவை திருப்பியும் போயிட்டு அந்த இடத்துல இந்த வார்த்தைகளை வந்து துமாராக்கு பதிலா ஆப்கா, துமாரிக்கு பதிலா ஆப்கி, துமாரேக்கு பதிலா ஆப்கே இதை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். அதாவது மரியாதை கொடுக்க வேண்டியவங்க கிட்ட, அப்புறம் புதுசா பாக்குறவங்க கிட்ட எல்லாம் யூஸ் பண்றதுக்காக அதே சென்டென்ஸ்ல இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல உன்னுடைய
அப்படிங்கறதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன வார்த்தைகள் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம், நம்ம காமனா என்ன யூஸ் பண்ணலாம், இல்ல மரியாதைக்குரியவங்க அப்படிங்கும்போது எப்படி யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் வந்து டிக்ஷனரியில இருந்தே எடுத்துடணும், இது எல்லாமே வந்து கிளியரா பார்த்தோம். இதுல ரிமைனிங் இன்னொரு கான்செப்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு அப்படின்னு டு யூ, ஃபார் யூ, அதாவது உனக்கு, உனக்காக, இந்த மாதிரி எல்லாம் வரும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு கவர் பண்ணல. அது அடுத்த கிளாஸ்ல நம்ம கவர் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுலயும் நிறைய டிஃபரன்சஸ், வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம செகண்ட் ஒரு பர்சனை சுட்டி காட்டி பேசுறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது உன் அப்படிங்கிறது தும், ஆப் அப்படின்லாம் சொல்லி யூஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், அதுக்கெல்லாம் என்ன வார்த்தை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி வீடியோல ரொம்ப கிளியரா இதே மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறேன். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை சொல்லிட்டு தான் நான் இதை வந்து கண்டினியூஷன் வந்து பண்ணேன். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளை ரெஃபர் பண்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லாங்குவேஜ் கத்துக்கும் போது அடுத்தது இன்னொருத்தவங்களை பத்தி சுட்டி காட்டி அவங்களோட பத்தி சொல்லணும் அப்படிங்கும்போது எப்படியெல்லாம் சொல்லலாம் சொல்லக்கூடாதுங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து கவர் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் நன்றி, தன்யவாத், தேங்க்யூ.